41 உயிர்கள் இழந்ததை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல பதிலாம் வந்திருக்குது. நான் கேட்கிற கேள்வி, 41 உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்கிறோம். அது இந்திய திருநாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் ஒரே சமயத்தில் 41 பேர் இழந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். கரூர் தான் நடந்திருக்குது. அதை பத்தி அதுல என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னா அதையெல்லாம் மடமாற்றம் செய்யறாங்க. அதுக்குதான் எந்திரிச்சு ஒவ்வொருத்தரா பதில் சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருக்கு. நான் காலையில 8 மணிக்கு போறேன். உடலாம் வந்தாங்க. அப்ப அந்த பிராத பரிசோதனை செஞ்ச உடல் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்குது. அதுல என்ன, அதுல ஒட்டி இருக்கிறாங்க கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை. கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை ஒட்டி இருக்குது. யார் அரசியல் செய்யறா? திமுக தானே அரசியல் செய்யுது. நாங்களா அரசியல் செய்யறோம். ஏன் அரசாங்கத்தில் வண்டி இல்லையா? அப்படி ஒரு மோசமான அரசாங்கமா அந்த அரசாங்கம்? சிந்திச்சு பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு எல்லா நிதியிலும் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நாங்க எந்த இடத்துலயுமே அரசியல் குறிப்பிட்டு பேசலையே. நான் இதுவரைக்கும் பேட்டி கொடுத்ததும் சரி, அறிக்கை விட்டதும் சரி, சட்டமன்றத்தில் பேசுறதும் சரி, நடுநிலையோட தான் பேசுறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது எதனால் ஏற்பட்டது அதை கண்டுபிடித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நாங்க சொல்றோம்.